ஜிஎஸ்டியில் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க, டோட்டல் ரிலாக்ஸேஷன் கொடுத்த அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னா என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன் அப்போ டெஃபிசிட் பட்ஜெட் காட்டுறீங்க? ஏன் கடன் வாங்குறீங்க? இவ்வளவு 53,000 45,000 கோடி வருமானம்லாம் வருது, அந்த பணம் எங்கே போகிறது? வேற இஸ் லீக். அவருடைய நிதியமைச்சரை கேட்குறாருல்ல, லீக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் சுச்சுவேஷனை வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்கல கொடுத்த பணம் எங்கே போச்சுன்னு இது மத்திய அரசு கேட்குறது, சிஐஜி ஆடிட்டிங்கில் கேட்குது. எங்கே பதில்? உங்கள் பதில் அதே கொஸ்டின் வந்து பிஜேபி நோக்கி வைக்கும் போது பெட்ரோல் ரேட்டை குறைக்க போறீங்க, கேஸ் ரேட்டை குறைக்க போறீங்கன்னு சொன்னீங்க. நீ ஏன் குறைக்கலாம் கேட்பாங்க. நல்லா கேட்டீங்க. பெட்ரோல் ரேட்டை திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேம், முக்கியமான விஷயம், திமுக வந்து 5 ரூபா குறைக்கணும்னு சொன்னா அவங்க குறைக்கல, அவங்க மேலே கொஸ்டின் வைக்கலாம். இப்போ பிஜேபி அரசு வந்து நாங்கள் வந்து யூபி அரசாங்கத்தில் இருந்த ரேட் வந்து 50 ரூபா 60 ரூபா கொண்டு வரணும்னு சொன்னீங்க, நீ ஏன் குறைக்கலன்னு கேட்பாங்களா உங்களையும்? ஒரு நிமிஷம். யூபிஏ கவர்மெண்ட் வந்து குறைக்கலன்னு சொன்னது முதல்ல வந்து யூபிஏ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? இந்த பெட்ரோல் விலை நிர்ணயத்தை அந்தந்த நிறுவனங்களுமே டிசைட் பண்ணலான்னு யார் டிசைட் பண்ணது? அந்த ஆயில் கம்பெனிஸை டிசைட் பண்ணலாம். அந்த கொண்டு வந்தது யார்? யூபிஏ கவர்மெண்ட். அதில் யார் பார்ட்னரு? டிஎம்கே. ஆரம்பமே அங்கே. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட்டுக்கு இந்த மாதிரி வரதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஆயில் ரேட்டு ஒபிக் நாட்டிலலாம் எப்படி நடக்கும் அப்படி மாற்றுறாங்க. நீங்கள் வந்து அதனால நீங்கள் வந்து இப்போ எப்படி இப்போ ரேட்டு ஃப்ளக்சுவேஷன் ஆகுது அப்படின்னும் போது இப்போ க்ரூட் ஆயில் பிரைஸ் கம்மியாக தானே, மக்களுக்கு பெட்ரோல் கம்மியாக தானே கிடைக்கணும். ஏங்க அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? யூபிஏ கவர்மெண்ட். 10 வருஷமா ஆயிடுச்சு, கவர்மெண்ட்ல வந்துட்டீங்க, மறுபடியும் அந்த பவர் யூஸ் பண்ணலாம்ல. பாலிசி ஃபார்முலேட் பண்ணிட்டீங்களா? அந்த ஃபார்முலேட் பண்ணி டைலூட் பண்றதுக்கு எங்கயாவது குரல் கொடுத்து நீங்க பேசினீங்களா பாராளுமன்றத்தை? அதை பத்தி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள நோக்கி தானே ஃபர்ஸ்ட் क्वेश्चन வைக்கணும். ஆரம்பிச்சது நீங்க. ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு அவங்கள சொல்றீங்க. நீட்டை கொண்டு வந்தது நீங்க, சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணது, அது நிச்சயமா நடக்காதுன்னு சொல்லு. அதை ஏமாத்தி எத்தனை குழந்தைகளை தற்கொலை பண்ண வச்சீங்க?